ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: تابعوا بين الحج والعمرة فإنهما ينفيان الفقر والذنوب. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிகச்சிறப்பான நல்லதொரு நிகழ்ச்சி. நம்முடைய கவனம், ஈடுபாடு எல்லாம் உலகத்தில் எதை சுற்றி அமைந்தாலும் இதன் இலக்காக அல்லாஹுவினுடைய கட்டளைகளை நோக்கி இருக்க வேண்டும் என்கிற மிக உயர்ந்த தலைப்பின் கீழ் இங்கே ஒரு நிகழ்ச்சி. உலகத்தை சுற்றக்கூடாது என்று சொல்லவில்லை. உலகத்தை சுற்றியே நான் வாழ வேண்டும். வியாபாரம் என் துறையாக இருக்க வேண்டும். குடும்பம் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு மைய பொருளாக இருக்க வேண்டும். மனைவி வேண்டும், பிள்ளைகள் வேண்டும், நண்பர்கள் வேண்டும், தொழில்துறைகள் வேண்டும், உலகத்தினுடைய ஈடுபாடுகளில் கவனங்களும் வேண்டும். இத்தனைக்கும் மேலால் அனைத்தும் அல்லாஹுவின் உத்தரவின் கீழ், ரசூலின் அன்பின் கீழ் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதுதான் இந்த இலக்கு. நம்முடைய கவனம் எங்கே போக வேண்டும்? யாரும் தப்பாக விளங்கிவிடக்கூடாது. ஏதோ ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி, ஹஜ்ஜுக்கான ஒரு ஆர்வம் ஊட்டும் நிகழ்ச்சி அப்படின்னா
லைஃப் பூரா அப்படிதான் இருக்கணுங்கிறது இல்லை. லைஃப் பூரா நீங்க துனியாவுல வாழணும், கல்பெல்லாம் அல்லாஹ் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். நான் காலையிலே ஒரு ஊரில் இருக்கிறேன், மாலையிலே இன்னொரு இடம். எத்தனை தூரம், எத்தனை குறைவு. இது எல்லாமே ஒன்றுமே இல்லை, லேசானது, எல்லாம் லேசானது. காரணம், நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை என்று முடிவெடுத்தேன். அனைத்தும் லேசானது. நான் இல்லை, பயணித்தது நான் இல்லை, உரையாற்றியது நான் இல்லை, முயற்சித்தது நான் இல்லை, எனக்குள் என் ரப்பே செய்கிறான். நம்முடைய பெரிய பலகீனம், நம்மையே முற்படுத்தி வாழ ஆரம்பித்தோம். நான் என்ன பண்ணுவது? பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்களே, பெண் மக்கள் இருக்கிறார்களே, குடும்பத்திற்காக நான் என்ன செய்ய முடியும்? எப்படி முன்னேற்ற முடியும்? என்னை நானே என் பலமாக பார்த்ததால் 1000 சுமைகளை சுமந்து நிம்மதியாக வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையில் நிம்மதியை காணாக்கி இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை சரியாக்கி வைப்பானாக. இது ஒரு நிகழ்ச்சி நினைச்சிட்டு போயிடாதீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் காலமெல்லாம் எங்கே போய் என் நிம்மதியை காணாக்கினேனோ, தவறு செய்து விட்டேன் என்று உணருங்கள். இனி நான் நிம்மதியாக மௌத்து வரைக்கும் வாழ்வேன் என்று உறுதி கொள்ளுங்கள். எனக்கு பிள்ளைகளை கொடுத்த ரப்பு அந்த பிள்ளைகளுக்கு அழகான எதிர்காலத்தையும் அவனே கொடுப்பான். குழந்தை கருவுல தரிக்குமா? தரிக்கும் போது அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்புறான். ஆண் மகன் பிறந்தால் ஒரு மலக்கு வருவார். அவர் பெற்றோர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். அவர் வந்து சொல்வாராம், அபுஷிர், சோபனம் பெறுங்கள், பையன் பிறந்திருக்கிறான், சோபனம் பெறுங்கள், பையனுக்கு சலாம், அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னான், நீ உன் பெற்றோர்களுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். பிறக்கிற பிள்ளை என்ன விளங்குச்சு? புரிஞ்சிச்சா புரியாதா? நான் பிறக்கிறதுக்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அலஸ்து பிரப்பிக்கும், நான் ரப்பா என்று நான் கேட்டேன். அலுபலா, ஆமா என்று சொன்னீர்கள் என்று திருக்குரான் சொல்லுகிறது. நான் கண்ணுக்கு பார்த்ததை மாத்திரம் நம்பும் மனிதன் அல்ல, அப்படி ஒரு சமூகம் அல்ல. கண்ணுக்கு தெரியாததை நம்பியதால் ரப்பை ஏற்றுக்கொள்ளும். அலஸ்து பிரப்பிக்கும், நான் ரப்பில்லையா என்று கேட்டான். எங்கே? நீங்களும் இல்லை, நானும் இல்லை, மனித ரூபத்தில் இல்லை. நீங்களும் இருந்தீர்கள், நானும் இருந்தேன். அல்லாவின் பார்வையில் சின்ன சின்ன எறும்புகளை போல் அல்லாஹ் அங்கே வைத்து கேட்டான். ஆம் என்று சொன்னோம் என்பது திருக்குரானின் வாக்கு. இங்கே குழந்தையாக தரித்த பின்னால் ஆண்மகன் பிறக்கிறான். மலக்கு சொல்கிறார், நீ சுப செய்தி பெறு, உன் பெற்றோர்களுக்கு பொறுப்பா இருந்துக்கா. அதனால ஆண் மக்களுக்கு சொல்றேன், பெற்றோர்களை மறக்கிற வாழ்க்கை அழகான வாழ்க்கை அல்ல. பெற்றோர்களின் நம்பிக்கைக்கு துரோகமாக நடக்கும் வாழ்க்கை அழகான வாழ்க்கை அல்ல. பெற்றோர்கள் உங்களால் சங்கடப்படுவார்கள் என்றால் நீங்கள் சரியான பிள்ளைகளும் இல்லை. எங்க உம்மா மவுத்து வரைக்கும் என் கையால சாப்பாடு ஊட்டினேன். எங்க தகப்பனாருடைய கடைசி நாள் அவங்களுக்கு ஒரு இட்லி கொடுத்துட்டு, ஹார்லிக்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு, பாப்பா மனசாவுக்கு போறேன், எத்தனை மணிக்கு வருவேன்னு கேட்டாங்க. 10:30 மணி, லேட்டாக ஆதேன்னாங்க. மஷ்வரா 10:45 முடியுது. வீட்டுல இருந்து ஓடி வர்றாங்க. வீட்டுக்கு வர்ற தகப்பனாருடைய ரூபு பிரிஞ்சுக்கிட்டு. அன்றைக்கு காலையில் நானே அவர்களுக்கு உணவெடுத்து ஊட்டினேன். ஒரு உண்மை தெரியுமா? தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நான் பணி செய்யும் வாய்ப்பு வந்த போது எல்லாவற்றையும் ஏற்காமல் ஊரில் உட்கார்ந்து என் ஹிதுமத்துக்காக, அப்பா அம்மாவுடைய அத்தா அம்மாவுடைய துஆவுக்காக, ஹிதுமத்துக்காக இருந்தேன். அல்லாஹ் இன்றைக்கு மொத்த உலகத்திலும் கொண்டு வேலை செய்ய வைத்தார். புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவையும் ரசூலையும் அடைகிற மிகச்சிறந்த வழி உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை. அவர்களை கண்கலங்க வைத்து விடாதீர்கள். அவர்களின் சந்தோஷத்தில் உலகம் கிடைக்கும்னு சொல்லல, அல்லாஹ்வே கிடைப்பான். தாயை சங்கடப்படுத்துவதா? தந்தை உடல்நலம் குறைவானால் ஆதரவற்றவராக நினைப்பதா? எங்கோ ஒரு மூலையில் வைப்பதா? எப்போது போவார் என்று எதிர்பார்ப்பதா? என் தந்தை போன போது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்தேன். ரப்பே, இன்னும் நீ கொஞ்சம் அவர்களை துஆவுக்காக வைத்திருக்கலாமே என்று ஆதங்கப்பட்டேன். ரப்பே, முடிவு உன்னுடையதால் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இருக்கணும்னு ஆசைப்பட்டான். இன்னைக்கு பெரிய கயிறு என்ன தெரியுமா? நாங்க என்னைக்காவது கொஞ்சம்
கழுத்து வலிக்கிறமா, தலை வலிக்கிறமா, லேசா வீட்டுல சொல்வேன். சும்மா ஒரு ஒரு சொல்லுக்காக என் புள்ள சொல்லுவாப்பா, அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்க நீண்ட ஆயுசு வாழணும்னு 5 வேளும் துவா செய்யறப்பா. நான் செய்தேன் என் பெற்றோர்களுக்கு, எனக்காக என் பிள்ளைகள் செய்கிறார்கள் என்று சொல்லல, செய்கிறோம் என்று அவர்கள் என்னிடத்திலேயே வாக்களிக்கிறார். ஆண்மகன் பிறக்கிற போது உன் பெற்றோர்களுக்கு நீ பொறுப்பு என்று சொன்னான். பெண்மகள் பிறக்கிறாள். பிறக்கும் போது மலக்கு வந்து சொல்வார், அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னான், கவலைப்படாத, உனக்கு நான் பொறுப்பு என்றார். உனக்கு பிள்ளைகளுக்கு ஆண்மகனுக்கு என்ன, உன் பெற்றோர்களுக்கு நீ பொறுப்பாயிரு. பெண்மகளுக்கு அல்லாஹ்வுடைய சோபனம் என்ன, நீ துன்யாவுக்கு போ, உனக்கு நான் பொறுப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்மகளை பொறுப்படுத்து உதவியாக அவளுக்கு ஆதரவு கொடுக்கிற மனிதனுக்கு கியாமத் வரையிலும் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். உன் பொம்பளை பிள்ளைகளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க, அவ கல்யாணம் முடிச்ச பின்னாலும் உதவி செய்றீங்க, உங்களுக்கு கியாமத் வரைக்கும் அல்லாஹ் உதவி செய்வான். நான் கேட்கிற 3 பொம்பளை பிள்ளைன்னு நீ ஏன் கண்ணீர் வடிக்கிற, நீ ஏன் கவலைப்படுற? ஒன்ன நம்புறேன், நான் தான் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், எந்த வசதியும் இல்லை, எந்த வாய்ப்பும் இல்லை, நீ அல்ல பொறுப்பு. வெளிரங்கத்தில் உன் கடமை இருக்கிறது, முயற்சி இருக்கிறது, தியாகம் இருக்கிறது. அத்தனைக்கு மேலால் நீ நிம்மதியாக வாழ வேண்டும். இதை நிறைவேற்றுவது அல்லாஹ் என்று சொல், நீ நிம்மதியாக வாழ்கிறாய். வாழ்க்கை அழகானது, வாழ்க்கை மகிழ்ச்சியானது. ரெண்டையும் காணாக்கிட்டோம். வாழ்க்கை அழகானது, அழகு தொலைத்து விட்டோம். மகிழ்ச்சியானது, மகிழ்ச்சியை காணாக்கி விட்டோம். எங்கே? ரப்பை மறந்த இடத்தில். நான் அதிகமா சொல்றது இல்லை, ஒரு வினாடி ரப்பை நாங்கள் கனவில் கூட மறப்பதில்லை. நினைவுல இல்லை, கனவுல கூட மறக்கல. தூங்கினா கூட எங்கள் கனவிலே குர்ஆன் ஓதுகிற பல்லாயிரம் வசனங்களை ஓதுவதை போல் கனவு காணுகிறோம். திடீர்னு எழுந்திருப்போம், குர்ஆன் ஓதிட்டே எழுந்திருக்கிற. பெருமை அல்ல, அதுதான் உண்மை. வாழுங்கள் என்கிறேன், அல்லாஹ்வோடு வாழுங்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த கூட்டம் அதுதான். நம்முடைய சாலிஹீங்கள் தங்களை ஆர்வப்படுத்திக் கொண்டார்கள் அல்லாஹுவோடு, வணக்கத்தோடு, வழிபாடுகளோடு. குர்ஆனோடு எத்தனை பேர் ஒரு நாள் ஒன்றுக்கு எவ்வளவு ஓதணும் தீர்மானிச்சாங்க. இமாம் ஷாஃபிஈ ரமதானில் 2 குர்ஆன், பகலில் ஒரு குர்ஆன் முடிப்பாங்க, ராத்திரி ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. இமாம் ஆலம் தினம் ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. இமாம் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரசூலுடைய மருமகனார், இஷா தொழுகைக்கு பின்னால தினம் நீங்க நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதி காபத்துல்லா மகாம் இப்ராஹிம் பக்கத்துல ஒரு தூண் நிற்கும். அந்த தூண் அதிகாலையில காணா போயிடும். அது என்ன தூண்? ராத்திரி பூரா தவாபுல நிக்கிறவங்க சுத்தி வருவாங்க, அந்த தூண் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் தான் விளங்குச்சு அது தூண் அல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இஷாக்கு மேல தக்பீர் கட்டுவாங்க. மகாம் இப்ராஹிமிலே சுபுஹுக்குள் ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. யார்? நாட்டின் ஜனாதிபதி. அவர்களுக்கு இல்லாத வேலையா நமக்கு? அவர்களுக்கு இல்லாத சுமையா நமக்கு? இது ரமலானுக்கு இல்லை, தினம் அல்லாஹுவோடு அழகிய தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் ஒவ்வொரு வணக்கங்களிலும் வழிபாடுகளிலும் கவனத்தை கூட்டிக் கொண்டார்கள். குர்ஆனோடு ஒரு வாழ்க்கை. தினம் இவ்வளவு குர்ஆன் நம்ம ஓதணும் முடிவெடுத்த சாலிஹீங்கள். 6 நாளில் குர்ஆனை முடிப்பவர்கள் இன்றைக்கும், 3 நாளில் குர்ஆனை முடிப்பவர்கள் இன்றைக்கும், தினமும் முடிப்பவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் நாம் இங்கே என்பதை மட்டும் உங்கள் சிந்தனைக்கு தருகிறேன். எத்தனை ஓதுகிறீர்கள் குர்ஆனை? ஒரு நாள் ஒன்றுக்கு நீங்கள் ஓதும் பேஜ் எத்தனை, ஜுசு எத்தனை, சூரா எத்தனை? கொஞ்சம் யோசியுங்கள். ஹாஃபிதுகளை கேட்கிறேன், தினம் எத்தனை ஜுசுவை முடிக்கிறீர்கள்? கொஞ்சம் யோசியுங்கள். ரமதானில் மாத்திரம் ஓதுவதற்கு அருளப்பட்டதல்ல குர்ஆன். குர்ஆனோடு அழகிய தொடர்புடையவர்களை சர்க்கார் சொன்னார்கள், தாலில் குர்ஆன், குர்ஆனை ஓதுபவர்கள் யாரு தெரியுமா? சொர்க்கத்துக்கு எல்லாரும் போகணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. யாராச்சும் சொர்க்கத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமா? சொர்க்கத்தை ஆசைப்படையாம இருக்கிறோம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நான் அல்லாஹ்ட்ட கேட்கறது, சொர்க்கம் போகும்போது மனைவியோடு போங்கிறான் அல்லாஹ்,
கணவன் மனைவி ஜோடியா இருப்பாங்க. அல்லாட நான் கேட்கறது, கணவன் மனைவி ஜோடியா போறோம், அதுல ஒண்ணும் இல்லை. எங்க அத்தா அம்மாவும் அங்க எங்களோட இருக்கணும்னு கேட்கறது. அவன் கொடுக்கறது அவனுடைய விசாலம், கேட்கறது நம்ம வேலை. அன்பட்ட கேட்கறது அல்ல, அவங்க 2 பேரும் ஜோடியா வரவை, நாங்க 2 பேரும் ஜோடியா போறோம், எங்க பிள்ளைங்க அவங்க ஜோடியா வரணும், மொத்தத்துல எங்க கூட்டு குடும்பமா வாழ்ந்தோம், அங்கேயும் கூட்டு குடும்பமா சொர்க்கத்துல உட்காரவை. கொடுப்பவன் அவன். அந்த கேள்வி எவ்வளவு பாக்கியம். இன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க முன்ன கூடியே சொல்றாங்க, அதற்கு கல்யாணம் முடிச்சுதான் தனி குடித்தனத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. நான் குறையெல்லாம் சொல்லல, மனநிலை மாறி போய் கொண்டே இருக்கிற. நாங்க சொர்க்கத்திலையும் கூட்டு குடும்பம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அல்லாட்ட. அல்லாவே யோசிக்கிறான், புதிய ஆளா இருக்கிறான், இங்க இருக்கிறவங்க பூரா கல்யாணம் முடிச்சவனே தனி குடித்தனம் கேட்கிறான், சொர்க்கத்திலையும் கூட்டு குடித்தனம் கேட்கிறானே. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் ரசூல் சொல்வாங்க, யதுல்லாஹி அலல் ஜமா, கூட்டா இருந்தா அல்லாஹ்வும் சேர்ந்து இருக்கிறான். யதுல்லா அலல் ஜமா, கூட்டில் அல்லாஹ் இருக்கிறான். எல்லா இடத்திலையும் ஜமாத்தா கூட்டாகிறீங்க, அல்லாஹ் இருக்கிறான். நண்பர்களா கூட்டாகுங்க, மனைவி மக்களா கூட்டாகுங்க, பெற்றோர் பிள்ளைகளா கூட்டாக இணைந்து விடுங்கள், அல்லாஹ் இருக்கிறான். ஒரு சஹாபி வந்தார் சர்க்காரிடத்தில், யா ரசூலல்லாஹ், என்ன சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பல்ல, அது மோசமான நோய், அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. காலையில சாப்பிட்டாச்சு, வயிறு நிரம்பல்ல, இன்னும் 2 இட்லி சாப்பிட்டோம், அப்பமும் நிரம்பல்ல, ஒரு 2 வடை சாப்பிட்றோம், அப்பமும் நிரம்பல்ல, எக்ஸ்ட்ரா 2 வாழைப்பழம், அப்பமும் நிரம்பல்ல. அப்ப என்னதான் அந்த வயிறு எங்க போகுது? சுகர் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும். அவர் சொன்னார், நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், வயிறு நிரம்பல்ல. சர்க்கார் கேட்டாங்க, தனியா சாப்பிட்றியா குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட்ற? தனியா சாப்பிட்றேன். வேண்டாமா குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட்றேன். அவங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டாங்க. மறுநாள் வந்தார், யா ரசூலல்லாஹ், 4-5 வாய் தான் அள்ளி போட்டோம், வயிறு நிரம்பிட்டு. கவனம் வச்சுக்காண்டாங்க, நீ இணைந்து சாப்பிட்டால் நிரம்புகிறாய், தனித்து சாப்பிட்டால் குறைகிறாய் என்றார். இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுல நான் லைஃப்ல பயான்ல அந்த வழி இந்த வழியெல்லாம் சொல்றது இல்லை, என் லைஃபையே சொல்றேன். யாரும் விமர்சிக்கல, காரணம் வாழ்கிறேன் சொல்லுகிறேன். எங்க வாப்பா அம்மா இருந்தாங்க, அத்தா நானு அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து ஒரு சகன்ல சாப்பிடுவோம். அப்புறம் எங்க மனைவி வந்தாங்க, என் மனைவி, என் அண்ணன் மனைவி, தம்பி மனைவி எல்லாரும் சேர்ந்து ஒரு சகன்ல, என் பொண்ணும் என் அண்ணன் பொண்ணும் இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு சகன்ல. இப்ப அத்தா அம்மா இல்லை, நான், என் மனைவி, என் பிள்ளை எல்லாரும் ஒரு சகன்ல, மருமக்கமார்கள் வர்றாங்க, அவங்கள தனியா சகன்ல. ஆக மொத்தத்தில் இன்றைக்கும் நான் தனியாக சாப்பிடுவதே இல்லை. காரணம், அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் வாழ்க்கை, அதில் பரக்கத் மாத்திரம் அல்ல, யதுல்லா, அல்லாஹ்வின் தொடர்பு அதற்குள்ளே. அதனால தனியா சாப்பிடுறது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். பொது இடத்துல போனா தனியா சாப்பிட வேண்டியிருக்கிற வழி இல்லை. தனித்தனி தட்டை வச்சிடறாங்க. யாராவது ஒருத்தரை கூட உட்கார்ந்து சாப்பிட சொன்னா அவர் சாப்பிடவே மாட்டேங்கார். சர்க்கார் நீங்க சாப்பிடுங்க, ஷேக்கு சாப்பிடுன்னு அவர் கையை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. நான் பார்த்தேன், அல்லாஹ் இது பெரிய கோபமா இருக்குது. நம்மளால அவர் பட்னி ஆயிடுவார் போல தெரியுது. ஒரு நல்ல நிகழ்ச்சி, சங்கைக்குரிய ஹதரத் அழகான ஒரு நல்லதொரு உரை, குடும்பத்துல எல்லாம் எப்படி இருக்கணும், எப்படி உங்க லைஃப் ஆக்கணும், பொறுப்புகள் என்ன அழகாக பேசினாங்க. நம்முடைய சங்கைக்குரிய கலீபா தலைமை தாங்கி பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்களுக்கெல்லாம் நான் துவா செய்கிறேன். நிறைய உலமாக்கள், மரியாதைக்குரிய பள்ளி இமாம் ரபியுல்லா ஹதரத் உட்பட வந்திருக்கிற எல்லா உலமாக்களுக்கும் நான் துஆவை ஆதரவைக்கிறேன். சங்கை மிக்கவர்களே, என் பொறுப்பு என்று நினைக்காதீர்கள், நீங்கள் பொறுப்பாளிகள் தானே தவிர காரியத்தை நடத்துபவன் அல்லாஹ் தான். நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அப்ப குர்ஆனோடு ஒரு அழகிய தொடர்பு. ரசூல் சொன்னாங்க, சொர்க்கம் சில பேர் ஆசைப்படுது. நம்ம எதை ஆசைப்படுறோம்? சொர்க்கத்தை ஆசைப்படுறோம். சொர்க்கம் சில பேர் ஆசைப்படுது. எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. தாலில் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பவர்களை சொர்க்கம் ஆசைப்படுகிறது. குர்ஆனை ஓதுங்கள், சொர்க்கம் ஆசைப்படுகிறது. எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். காலையில மதரசா 4 பீரியடு நடத்தணும், புகார் ஷரீப் நடத்தணும், சிராஜ் பாடம் நடத்தணும், பெரிய பெரிய பாடங்கள் நடத்தணும், சமூக பணி, இமாமத்து பணி, குடும்ப வேலை எல்லாம் இருக்குது, சபர்கள், பிரயாணங்கள். ஆனா டெய்லி நான் ஓதுற அளவு பெருமைக்கல்ல. ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் முடிச்சிடுறது, 3 நாள் ஒரு குர்ஆன் முடிக்கிறோம், பிரயாணத்துல ஓதுறோம். சில நேரத்துல சோர்வுகளால் ஓத முடியல, படுத்துட்டு கூட ஓதிடுறது, பஸ்ல ஓதுறேன், ட்ரெயின்ல ஓதுறேன். எல்லாத்துக்கும் மேலாக சும்மா உட்கார்ந்து வாயை அசைக்கிறது இல்லை, உள்ளம் கல்போடு குர்ஆனோடு வாழுங்கள் என்கிறேன். வாழ்க்கை அழகானது, அழகை எடுத்து விடாதீர்கள். அமைதியானது, களங்கப்படுத்தி விடாதீர்கள். ஏன் கவலை வேண்டாம் என்கிறேன். அல்லாஹ் கவலை இல்லாமல் வாழவை கேட்டார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். நீ ஏன் கவலைப்படுகிறாய்? கவலை சுன்னத்தல்ல, கவலை வேண்டாம் என்று பாதுகாப்பு தேடுகிறார்கள் சர்க்கார்.
என்ன நினைச்சு கவலை, பிள்ளைய நினைச்சு கவலை, மனைவியை நினைச்சு கவலை, வீட்டை நினைச்சு கவலை, எதிர்காலத்தை நினைச்சு கவலை. நீயா ராசிக், நீயா ரப்பு. ரப்பு அல்ல நீ, ராசிக் அல்ல நீ. உனக்கு என்ன கவலை? எனக்கு ஒரு ரப்பு இருக்கிறான், எனக்கு ஒரு ராசிக் இருக்கிறான், கொடுப்பவனும் வளர்ப்பவனும். ரப்பு ராசிக்னா கொடுப்பவனும் வளர்ப்பவனும், கொடுப்பவனும் வளர்ப்பவனும் என் ரப்பாக இருக்கும் போது நீ என் கவலை. கவலைக்கு காரணம் தெரியுமா? அவனை நம்பாததால வந்த கவலை, அவனை நினைக்காததால் வந்த கவலை. அவன் இருக்கிறான் விடுங்க, நிம்மதியா இருப்பீங்க. அது சொல்லிட்டாங்க அல்லாஹ் பார்த்துக்கிறான், வீட்டுல போய் படுத்துடக்கூடாது. அல் ஜுஹுது மின்னாவுல் இத்மாமு மினல்லாஹ். சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி நம்மை சார்ந்தது, அதன் முயற்சி நம்மை சார்ந்தது, அதன் பலனை கொடுப்பது அல்லாஹ்வை சார்ந்தது. கடையை திறந்துட்டு வியாபாரத்துல உட்கார்ந்துட்டு அல்லாஹ் பரக்க செய்யும் கேள். கடையே திறக்கல, வீட்டுல உட்கார்ந்துட்டு அல்லாஹ் பரக்க செய்யினா அது உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்க, அல்லாஹ் கூரையை பிரித்து தருவதில்லை, ஓட விட்டு தருகிறான் என்றார்கள். கூரை பிரிச்சுட்டா தர்றான் அல்லாஹ்வோடு உங்கள் உணர்வுகள் சரியானால் தினம் நிம்மதி, இரவு நிம்மதி, பகல் நிம்மதி, வாழ்க்கை சந்தோஷம். அப்போ புள்ள பிறக்கும் போதே பொறுப்பு நான் சொல்லில அனுப்பினான்ல, நான் பொறுப்புங்கிறான். இங்கே நான் சொன்ன செய்தி ஞாபகம் வையுங்கள். சாலிஹீங்கள் இந்த நிலைக்கு வந்த பின்னால் தங்களை அழகுபடுத்திட்டாங்க. ஹஜ்ஜிங்கிறது எத்தனையோ மாசம் இருக்குது, இப்ப அதுக்கான ஏற்பாடு நடக்குது. இப்ப நான் தயாராகணும், இப்ப அந்த முயற்சி எடுக்கணும், இப்ப அந்த திட்டத்துக்கு வரணும், இப்ப அதற்கான காரியங்கள்ல ஈடுபடணும். நான் அல்லாட்ட முதல் ஹஜ்ஜிக்கு போகும்போது காபாவில் வந்து துவா செய்தேன். துவா செய்துட்டு ஹத்தீமுல போய் எழுதிட்டு வந்தேன், ரப்பே ரஹ்மானே நான் ஹஜ்ஜுக்கு வரணும், ஹயாத் வரைக்கும் வரணும்னு எழுதினேன். இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்கேன். கேட்டால் கொடுக்கும் இடத்துல அல்லாஹ் இருக்கிறான். கேட்கிற இடத்துல நீ இருக்கணுமா இல்லையா? கேட்டால் கொடுக்கிற இடத்தில் அல்லாஹ் இருக்கிறான். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், கூப்பிடு கொடுக்கிறேன் என்கிறான். அது அவன் வாக்குறுதி. இந்த கேளு தரேன்னு சொல்லிட்டான், கேட்டால் தருவான். நீ கேட்கிற இடத்திற்கு வர வேண்டுமா இல்லையா? குறை அல்லாட்ட இல்ல, அவன் கொடுக்க தயார், கொடுப்பான் என்று வாக்குறுதி. நான் கேட்கிற இடத்துல இல்ல, கேட்கிறேன், முறையா கேட்கல, கேட்கிறேன், அந்த கேட்கறதுக்கு தகுதியான இடத்துல உட்கார்ந்து கேட்கறது இல்ல, கேட்கிறேன் நம்பிக்கை இல்லாம கேட்கிறேன். சிக்கல் நம்மோட இருக்குது, அல்லாட்ட இல்ல. எனவே சாலிஹீங்கள் குர்ஆனோடு ஒரு அழகிய வாழ்க்கை, சில பேர் நோன்போடு ஒரு அழகிய வாழ்க்கை. பகலெல்லாம் நோன்பு வச்ச சாலிஹீங்கள் எத்தனை எத்தனை பேர், ஹயாத்து பூரா நோன்பு. அன்னை நஃபீஸத்துல் மிஸ்ரியா உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. தாய்மார்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள், சமூகத்தின் முன்னோடிகள் நீங்கள். நான் இன்றைக்கு சமூகத்தில் வலம் வருகிறேன், அதற்கு மொத்த காரணமாக அல்லாஹ் என் தாயை ஆக்கினான், எங்க உம்மாவுடைய வளர்ப்பு. நஃபீஸத்துல் மிஸ்ரியா மிகச்சிறந்த பெண்மணி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பேத்தி, அஹ்ல பைத் அம்மா, மிஸ்ர்ல அடக்கமாயிருக்கிறாங்க. அன்னை நஃபீஸா ரலியல்லாஹு அன்ஹா சோம் இல்ல, உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குர்ஆன் எடுத்து ஓதிட்டு இருக்கிறாங்க, குர்ஆன் எடுத்து ஓதுறாங்க. சூரத்துல் அன்ஆம் ஓதிட்டு இருக்கிறாங்க, சூரத்துல் அன்ஆம் ஓதிட்டே வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் தொண்டை விக்கல் ஆயிடுச்சு. உடனே கொஞ்சம் பேர் தண்ணியை கொண்டு கொடுத்தாங்க, கொஞ்சம் பேர் பழத்தை கொண்டு கொடுத்தாங்க. அம்மா ஓதிட்டே இருக்கிறாங்களே, சோம் இல்ல, படுக்கையில் இருக்கிறாங்க, நல்லா கவனிக்கணும். ஓதுறாங்க குர்ஆனை, அன்ஆம் சூரா ஓதிட்டு இருக்கிறாங்க. அவங்க டெய்லி பல ஜுஸ ஓதி பழக்கம். அவங்க தண்ணியை கொண்டு கொடுக்குறாங்க, விக்கல் வந்துச்சுண்டு. அம்மா சொன்னாங்க வேண்டாண்டு, கேட்கல, திரும்ப கொடுத்தாங்க, திரும்ப கொடுத்தாங்க. கடைசியா சொன்னாங்க, நான் என் ரப்ப சந்திக்கணும்னு ஆசையில இருக்கிறேன், இன்னைக்கு நோன்போடு இருக்கிறேன், இஃப்தார் அல்லாட்டேன்னா. இஃப்தார் அல்லாட்ட போய் நோன்பு வச்சிருக்கிறேன், ஆசைப்பட்டு வச்சிருக்கிறேன். எப்படி? உடம்பு சரியில்லை ரப்பே, ஒரு கால் நான் மூத்தா போனா நீ நோன்பு திறக்க ஏற்பாடு செய். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா. நான் சொல்ல செய்தி ரொம்ப முக்கியம். தங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு காலத்திலும் இபாதத்துகளில் ஆக்கி கொண்டார்கள். அதனால் ஒன்றும் உலகத்தை இழக்கவில்லை, வாழ்வை இழக்கவில்லை, ஆனந்தத்தை இழக்கவில்லை, பொருளை இழக்கவில்லை. இன்னும் சொல்வேன், அதில் எல்லோரையும் விட பன்மடங்கு வகிக்கும் வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் ஒரு வினாடி ரப்பை விட்டும் தூரமாகவே. குர்ஆனோடு ஒரு அழகிய வாழ்க்கை, இபாதத்து, பகலெல்லாம் நோன்பு, குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. அத மாதிரி லஹும் ஃபீஹா தாருஸ் ஸலாம் இந்த ரப்பிஹிம், சூரத்துல் அன்ஆம்ல ஓதும்போது வருது,
அவர்களுக்கு அல்லாஹ்ட்ட தாரு சலாம்ன்ற சொர்க்கம் இருக்குது. அப்படி சொல்லிட்டு மேல பாக்குறாங்க, கண்ணை மூடினாங்க, ரூஹு பிரிஞ்சு. நாம் ஓதிட்டு லஹும் ஃபியா தாருஸ் ஸலாம் இந்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு தாருஸ் ஸலாம் சொர்க்கம் உண்டு சொன்னார்கள். ரூஹு முடிந்தது. அல்லாஹ் அங்கல குர்ஆன்ல சொர்க்கம் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டே மௌத்தா போயிட்டான். எத்தனை பெரிய வாழ்க்கை! நோன்போடு குர்ஆனோடு ஒரு அழகான இடத்தில் தங்களை கொண்டு நிறுத்தி கொண்டார்கள். நம்ம விலகினோம்னா என்ன தெரியுமா? கரெக்டா 5 வேளை தொழுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம், கொஞ்சம் முன்பின் சுன்னத் தொழுகிறோம், நம்ம மாதிரி இன்னைக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு பெருமைப்பட்டுக்கிறோம். நாம ஒண்ணும் இல்லை நீங்க விளங்குற வரையிலும் இன்னும் உயர்நிலைக்கு போக முடியாது. 5 வேளை நான் தொழல, கூலிக்காரன் தொழுகிறான், ரோட்ல படுக்கிறான், வீடு இல்ல, அவன் இங்கு தஹஜ்ஜத் தொழுகிறான். என்னை விட வணக்கத்தில் மிக உயர்ந்த மனிதர்கள் சாதாரணமான வாழ்க்கையில் இருந்து இருக்கிறார்கள். நான் இன்னும் என்னை மேம்படுத்த என்ன செய்யணும் என்கிற முயற்சியை நோக்கி பயணிக்க வேண்டும். அப்ப தொழுகையோடு ஒரு கூட்டம், நோன்போடு ஒரு கூட்டம், இரவெல்லாம் நின்று வணங்கிய சாலியங்கள் எத்தனை எத்தனை. புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது. அப்துல்லா இப்னு உமர் ஒரு கனவு பார்க்கிறார். அன்னைக்கெல்லாம் ஒரு நிலை எப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இந்த உம்மத்துல கனவுக்கு விளக்கம் சொல்ற முதல் இடம் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கனவுலாம் சும்மா அர்த்தமற்றதுலாம் இல்லை, எல்லா கனவுக்கும் பொருள் இருக்குது. எல்லா கனவுக்கும் பொருள் இருக்கு. ரசூல் கனவுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆசை என்னன்னா, காலையில வந்து கனவை சொல்லுவாங்க, பெருமானார் விளக்கம் கொடுக்கணும் இல்லையா. எல்லாரும் அப்துல்லா இப்னு உமர் சின்ன புள்ள, அவங்க ஆசைப்பட்டாங்களாம், நம்ம ஏதாச்சும் ஒரு கனவு பார்த்தா ரசூலுல்லாஹ்ட்ட விளக்கம் கேட்கலாமே. அப்படி ஒரு ஆசைப்பட்டுக்கிட்டே தூங்குவாங்க. ஒரு நாள் கனவு பார்க்குறாங்க. கனவு பார்த்தா அதிர்ச்சியான கனவா இருக்குது, பயங்கரமான கனவு. காலையில தன்னுடைய சகோதரி அப்சா நாயகி கூப்பிடுறாங்க. அப்சா நபியின் மனைவி, உம்மஹாத்துல் முஃமினீன், நபியினுடைய மனைவி. அம்மாவை கூப்பிட்டு சொன்னாங்க, அக்கா ராத்திரி ஒரு கனவு கண்டேன், கை காலெல்லாம் பதட்டமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு, என்ன கனவுப்பா சொல்லுப்பா. 2 மலக்கு வந்தாங்க, என் கையை பிடிச்சாங்க, இழுத்து கொண்டு போனாங்க, எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்டேன், அமைதியாவான்னு சொன்னாங்க, அமைதியா போனேன், கொண்டு போய் நரக வாசல்ல நிப்பாட்டிட்டாங்க. நரக வாசலில. செய்தி புகார் ஷரீஃப்ல. 2 மலக்குகள் என கையை பிடிச்சு இழுத்து கொண்டு போனாங்க, நரக வாசல்ல கொண்டு நிறுத்திட்டாங்க. நரகத்தை பார்க்கிறேன், அதை வாட்டில கொதிக்குது, மிக பயங்கரமான நிலையில இருக்குது. அதிர்ச்சி ஆகி போனேன். அப்படியே கொண்டு நிறுத்திட்டு ஒரு பார்வை பார்த்த வச்சுட்டு, சரி சரி இதுக்கு இப்போ நீ இதுக்கு வர வேண்டிய ஆள் இல்லை அப்படின்னு ஒரு பயம் காட்டி அனுப்பி வச்சுட்டாங்க. கனவு போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லணும்னு பார்த்தா அந்த கனவு போய் எப்படி சொல்றது? சொல்ற இடத்துல கனவு இல்லை. சொல்லிட்டு சொன்னாங்க, இருந்தாலும் விளக்கம் தேவை, நீங்க கேட்டு சொல்லுங்களேன். மனைவி ஆச்சே, நபியினுடைய மனைவி அப்சா நாயி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கனவு. அப்படியா, அப்துல்லா கண்டாரா? ஆம். நிஅமர் ரஜுல் அப்துல்லா. கனவுக்கு விளக்க ரசூல் சொல்றாங்க, நிஅமர் ரஜுல் அப்துல்லா, மனித உலகில் அப்துல்லா மிகச்சிறந்த மனிதர். மனித உலகில் அப்துல்லா மிகச்சிறந்த மனிதர். லவ்காம லைலா, ஆனா ஒரு நிபந்தனையோடு தான் அவர் நல்ல மனிதர், இரவு நின்று தொழ வேண்டும். அப்படி இரவு நிற்கும் பழக்கம் அவருக்கு வந்தால் அவர்தான் மனித உலகில் உயர்ந்தவர். அப்துல்லா இப்னு உமர் சொல்றாங்க, எனக்கு அந்த கனவும் உணர்த்தியது, நபியின் விளக்கமும் உணர்த்தியது. நான் ராத்திரி ரொம்ப நேரம் நின்று தொழுகிற பழக்கம் இல்லை. பெருமானார் சொன்னாங்க, இரவு நின்று வணங்க ஆரம்பித்தால் அவரே சிறந்தவர். அதுக்கு பின்னால நான் இரவை நீண்ட நேரம் ஹயாத்தாக்கினேன். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் அழகாக ஆக்கிக் கொள்வதில், அமைதியாக வாழ வைப்பதில், இறைவனோடு ஒரு தொடர்பை உண்டாக்குவதில் அவர்களின் மிகச்சிறந்த இடம். அல்லாவே கனவின் வழியை உணர்த்தினார், அன்னலார் வாழ்க்கையின் வழியை உணர்த்துகிறார்கள். அப்படியானால் நம்ம எப்படி நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும்? நம்ம வாக்கின எல்லாத்திலையும் குர்ஆனோடு நமக்கு என்ன உறவு, எவ்வளவு தொடர்பு, தொழுகையில எவ்வளவு உறவு, எவ்வளவு தொடர்பு, நோன்பில என்ன உறவு, என்ன தொடர்பு. சில பேருக்கு நோன்புலாம் மின் ரமதான் இலா ரமதான், ரமதான் டு ரமதான். ரமதான்ல நோன்பு வச்சாரா, அடுத்த வருஷம் ரமதான்ல தான் நோன்பு. இடையில இந்த சுன்னத்தான நோன்பு, அரஃபா நோன்பு, முஹர்ரம் நோன்பு அப்படிலாம் ஒன்றும் அவருக்கு கிடையாது. இல்லை, நோன்பிலேயே வாழ்க்கையை கழித்துக் கொண்ட சாலிஹீன்கள், தொழுகையிலேயே தங்களை ஆக்கிக் கொண்ட பெருமக்கள். ஹஜ்ஜா, இன்றைக்கு நாம் ஹஜ்ஜுக்கான தயார் நிலைக்கு வரணும். தலைப்புக்குள்ளேயே அதுதான் இருக்குது. ஹஜ்ஜுக்கு தயாராக கோலத்தை மாத்திக்கங்க. இன்ஷா அல்லாஹ் தாடி நல்ல சிறப்பா வைங்க, அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. நிறைய பேர் மீசை நல்ல பெருசா இருக்கு, தாடி குறைஞ்சிட்டு, தாடி பெருசாகணும், மீசை குறைஞ்சிடணும். நான் கல்யாணம் முடிக்கும் போது சின்ன தாடி இருந்துச்சு, சின்ன தாடி.
வீட்டில் கேட்டேன், கல்யாணம் முடிச்ச 2வது நாள் கொஞ்சம் தாடியை வளர்க்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா வீட்டு பெர்மிஷன் வாங்கணுமே, ஸ்ரீதேவி தாடியை வளர்க்கலாம்னு நினைக்கிறேன்னாங்க. அது உங்க கோலமாச்சு, உங்க விருப்பம்ல அப்படின்றாங்க. அன்னைக்கு வளர்த்த தாடி தான் இவ்வளவு பெருசு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய தாடி இருக்குதுன்னா அதற்கு மிகப்பெரிய அங்கீகாரம் நம்முடைய வீட்டிலும் இருக்கிறது என்று ஞாபகப்படுத்துகிறேன். நான் ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன். அதற்கு நீங்க தான் நடத்தணும்னாரு, நடத்தி வச்சேன். 2வது நாளே பள்ளிவாசலுக்கு வர காணல. என்னடா கல்யாணம்லாம் முடிக்கிற வரைக்கும் கூட இருந்தார், சாதிமாட்டே இருந்தார், ஆளே இல்ல. ஒரு வாரம் கழிச்சு பள்ளிக்கு வர்றார், ஒரு நாடி கெட்டு போட்டுட்டு வர்றார். கடைசி காலத்து கெட்டு ஆச்சு இந்த கெட்டு. இப்படி கெட்டு போட்டா அது என்ன கெட்டு? கடைசி காலத்து கெட்டு ஆச்சு, இந்த கெட்டை போட்டுட்டு வர்றாரு. என்னப்பா என்ன? ஒண்ணுமில்ல சர்க்கார், நினைச்சுக்கிடாதீங்க, எங்க மிஸ்ஸஸ் தாடி எடுக்க சொல்லிட்டாங்க, எடுத்துட்டாங்க. தாடி இல்ல, கல்யாணம் முடிச்ச 2வது நாளே எடுத்துட்டாரு. மனைவி மீது அன்பு வேண்டும், பாசம் வேண்டும், மனைவி கண்குளிர்ச்சியாக காக்க வேண்டும், உதவியா இருக்க வேண்டும். என் ரப்பை விட்டும் தூரமாகும் இடத்தில் மனைவி வைக்கக்கூடாது. என் வாழ்க்கையின் மொத்தத்திலும் அல்லாஹ் இருக்க வேண்டும், ரசூல் இருக்க வேண்டும். என் மனைவியை மகிழ்ச்சி படுத்துவேன், அல்லாஹ் சொன்னதால், ரசூல் சொன்னதால். என் மனைவியின் சொல்லுக்கு கட்டுப்படுவேன் மாத்திரமல்ல, மரியாதை கொடுப்பேன், அது ரசூலின் சுன்னத். என் மனைவிக்காக என் ரப்பை விட்டும் தூரமாகுவதில்லை. அந்த பாடத்தை மனைவியர்களுக்கு நீங்கள் நடத்த வேண்டும். தாடி கொஞ்சம் பெருசு ஆக்கிக்கங்க, மீசையை குறைச்சிக்கங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம ஒரு நிலையில இருக்கிறோம், நம்ம ஒரு திட்டமிட்டு வாழ்றோம். அதை தாண்டி என்னுடைய லைஃப் மொத்தமும் அல்லாஹு ரசூலை முன்னிறுத்தி வாழுங்கள். உலகத்தில் உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. நீங்க அடையும் இலக்கை யாரும் அடைய முடியாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஹஜ்ஜோடு சாலிஹீங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அழகான செய்தியை சொல்றாங்க, தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா. ஹஜ்ஜி செய்யுங்க, உம்ரா செய்யுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க, உம்ரா செய்யுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க, உம்ரா செய்யுங்க. அந்த ஹதீஸோட வார்த்தை தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா. ஹஜ்ஜி உம்ரா, அடுத்த ஹஜ்ஜி அடுத்த உம்ரா, அடுத்த ஹஜ்ஜி அடுத்த உம்ரா செய்துட்டே இருங்க. ஏன் தெரியுமா? இந்த ரெண்டும் 2 கிஃப்டை தரும்னாங்க. என்ன கிஃப்ட் யா ரசூலல்லாஹ்? உன் வாழ்க்கையில் இனி மௌத் வரைக்கும் நீ ஏழையாக மாட்டார். ஹஜ்ஜி ஏழையாக மாட்டார், உம்ரா செய்கிறவர் ஏழையாக மாட்டார். உன் வாழ்க்கையில் இனி பாவங்கள் இருக்காது என்றார்கள். மனுஷனுக்கு பாவம் இருக்கிறதுல என்ன பாதிப்புனா, அவனுக்கு வர வேண்டிய பல்லாயிரம் அருட்படைகள் தடுத்து நிறுத்தப்படுவதற்கு பாவமே காரணம். பாவமே இல்லாமல் ஆக்கும் மாபெரிய வணக்கம் ஹஜ்ஜும் உம்ராவும் நாங்க சொல்றோம். இப்ப நம்ம எவ்வளவு செய்யணும்? உம்ரா செய்துட்டே இருக்கணும், ஹஜ்ஜி செய்துட்டே இருக்கணும், ஹயாத் வரைக்கும் செய்யணும். ஒருத்தர் கேட்டார், ஒரு தடவை தானே கடமை ஹஸரத், வருஷம் போகணும்னு இருக்கான்னு கேட்டார். நான் சொன்ன சாலிஹீங்கள் மாத்திரமல்ல, முன்னோர்கள். அப்துல்லா இப்னு உமர், நபியினுடைய அருமையான சஹாபி, நாட்டின் ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் தங்களுடைய வாழ்க்கையில் 60 ஹஜ்ஜி செய்தார். 60 ஹஜ்ஜி. அவங்க வாழ்ந்த காலம் எத்தனை வருஷம்னு பாருங்க. வருஷம் ஹஜ்ஜி உம்ரா செய்தாங்க. அப்துல்லா இப்னு உமர் எத்தனை உம்ரா தெரியுமா? நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. 1002 உம்ரா செய்தான் அப்துல்லா இப்னு உமர். 1000 உம்ரா. தெரியாதா? நபியின் தோழர் அல்லவா? இப்படி நான் உம்ரா அதிகமா செய்யணுமா, அந்த காசு பணத்தை ஏழைக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே, அப்படி எல்லாம் நினைக்கல. உம்ரா என்பது தனி வணக்கம், சதகா என்பது தனி வணக்கம். 1000 உம்ரா, 60 ஹஜ்ஜி. சாத் இப்னு சுலைமான் மாபெரிய சூஃபி. சாத் இப்னு சுலைமான் 60 ஹஜ்ஜி செய்தாங்க. சயீத் இப்னு முஸய்யப் மிகப்பெரிய ஞானி, ரசூலுடைய காலத்தை அடுத்த காலம் வாழ்ந்த மாபெரிய மனிதர், சஹாபியின் குடும்பத்தில் வாழ்ந்த மனிதர். சயீத் இப்னு முஸய்யப் 40 ஹஜ்ஜி செய்றாங்க. என்ன ஆர்வம், என்ன ஈடுபாடு, என்ன இன்பம், என்ன இஷ்கு. வருஷம் தயாராகிடுவாங்களாம். ஹஜ்ஜி வருது, நம்ம ரெடி ஆகணும். 6 மாசத்துக்கு முந்தி தயாரானாங்க. இன்னைக்கெல்லாம் இப்பவுமே தயாராகிற காலம். அன்னைக்கு உள்ள சூழ்நிலை, அவங்க மக்காவில தான் இருக்கிறாங்க, மதீனாவில தான் இருக்கிறாங்க. 1000 மைல், 300 மைல், 200 மைல், ஆனா தயாராகுவாங்க. ஏன்? ஹஜ்ஜிக்கு முன்னாலே வாழ்க்கையை சீராக்கணும். இப்ப நம்ம தயாராகணும். எல்லாரும் நியத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போகணும். இந்த ஆண்டு என் பேர் ஹஜ்ஜில் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏழையாக மாட்டீர்கள். ஹஜ்ஜிக்கு போனா 10 லட்சம் கொடுக்கணுமே, 9 லட்சம் கொடுக்கணுமே, 20 லட்சம் கொடு, இதுக்கு பின்னால் உன்னை செல்வந்தனாகவே அல்லாஹ் வாழ வைப்பான். ஹஜ்ஜி ஏழையாக மாட்டார். இனி பாவம் இருக்காது வாழ்க்கையில். 3 பேரு கேள்வி இல்லாம மூத்தா போனா உடனே சொர்க்கம்.
ஒரு ஹாஜி ஹஜ்ஜை முடிச்சுட்டு மூத்தானாரா, கேள்வி கணக்கு இல்லைன்னு வருது. ஒரு உம்ரா செய்தவர் உம்ரா முடிச்சுட்டு மூத்தா போறாரா, கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம். ரமதான் 30 நோம்பு முடிச்ச அன்னைக்கு அப்படி மூத்தா போயிட்டாரா, கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம். கேள்வி கணக்கில்லாத சொர்க்கத்தை நோக்கி போகிற வணக்கம் அல்லவா ஹஜ்ஜும் உம்ராவும். சாலிஹீன்கள் எத்தனை தயார் நிலை தங்களுக்கு. அல்லாமா இப்ராஹிமுல் மக்கி இப்னு இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். மிகப்பெரிய பாக்கியம் உடையவர்கள். ஹஜ்ஜிங்கிறது அவங்க சொல்வாங்க, என்னுடைய ஹயாத்து முடியணும், ஹஜ்ஜில முடியணும்பாங்க. அல்லாஹ் பெரிய தௌஃபீக் செய்தான், 60 ஹஜ்ஜி செய்ய வைத்தான். ஹஜ்ஜில தான் என் வாழ்க்கை முடியணும். ஹஜ்ஜி செய்துட்டே மௌத்தா போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெரியார்கள்ல பல பேர் துவா செய்தாங்களாம், ரப்பே ஏதோ ஒரு இபாதத்தில் இருக்க என் ரூஹு பிரியணும். நானும் கேட்டேன் அல்லாட்ட, எனக்கு ரொம்ப இஷ்கு புகார் ஷரீஃப் ஓதி கொடுக்கிறது, 35 வருஷமா ஓதி கொடுக்கிறேன். அல்லாஹ் நான் புகார் ஷரீஃப் ஓதி கொடுக்கிற போது என் ரூஹு பிரியணும். ஏன்னா அந்த சபையில ரசூலுல்லாஹ் ஆஜராகிற சபை, பொதுவோடு தான் இருப்பாங்க மாணவங்க, எல்லாரும் தலபாவோடு இருக்கணும். நான் தலபாவோடு தான் இருப்பேன் எங்க போனாலும் சரி. அந்த புகார் ஷரீஃப் பாடத்துக்குள்ள நுழைகிற போது தலப்பா அத்தரு 2 ரக்காத் தொழுதுட்டு பாடத்தை ஆரம்பிக்கிறது. ஏன்னா என்னுடைய முழு சிந்தனை இந்த சபையில முகமது ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ரூஹு பிரியணும். வாழுங்கள், இன்பமான வாழ்க்கை வாழுங்கள். ஏன் துன்பமா வாழ்றீங்க? ஏன் போட்டு நெருக்கடியில கடந்து கஷ்டப்படுறீங்க? ஏன் வாழ்க்கை பூரா சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? நிறைய பேர்ட்ட கேளுங்க, வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏதோ ஓடுதுங்கிற. நான் சொன்னதே இல்லை, நல்லா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன். ஏன்? நான் இல்லை, என்னுடன் ரப்பு ஒவ்வொமாக்கும் ஐனமா குத்தும். நீங்கள் எங்க இருந்தாலும் உங்களோடு அல்லாஹ் இருக்கிறார். குர்ஆனின் வாக்கு இல்லையா? எல்லா பிரச்சனை என்னன்னா, அவன் நம்மோடு இருக்கிறான், நம்ம அவங்க கூட இல்லை, அவ்வளவுதான். அவன் நம்மோடு தான் இருக்கிறான், நம்ம அவனோடு இருக்கிறோமா? அவன் நம்மோடு இருக்கிறான். அந்த எண்ணம் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க வாழ்க்கையில தடம் புரண்டே போக மாட்டீங்க, சருகவே மாட்டீங்க, பாவம் செய்யவே மாட்டீங்க. கண்ணு பாவம் செய்யாது, கல்பு பாவம் செய்யாது, எண்ணங்கள்ல பாவம் வராது, கை பாவம் செய்யாது. ஏன்? அவன் என் பக்கத்துல இருக்கிறான். எங்க ஹசரத்து கூட இருக்கிறாங்கன்னா நான் தப்பு பண்ணுவேன்னா? ஹசரத் எதுவும் நினைச்சிடக்கூடாது. ரப்பே இருக்கிறான்னா தப்பு பண்ணுவீங்களா? ஆக உயர்ந்த வணக்கம் ஒரு மனிதனை நிம்மதியின் நிலையில கொண்டு நிறுத்துற இடம். ஃபீஹி ஆயாத்தும் பய்யினாத் மகாமு இப்ராஹிம் வமன் தഖலஹு கான ஆமினா. அல்லாஹ் சொன்னான், நீ காபாவுக்கு வா, அங்கே வந்து வார். ஃபீஹி ஆயாத்தும் பய்யினாத், மிகப்பெரிய அத்தாட்சிகள் இருக்கிறது, மிகப்பெரிய அத்தாட்சிகள் இருக்கிறது என்று சொன்னான். ஒன்று மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் நபி நின்று காபாவை கட்டிய அவர்களின் கால் அடையாளம் இருக்கிறது என்கிறான். நீங்க பார்க்கலாம், ஒரு கூண்டு இருக்குது. கலீலுல்லாஹ் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டும் போது அப்படி நின்று கட்டுறாங்க. காபத்துல்லா காபாவுடைய கட்டிடம் அப்படி வளருது. நல்ல கவனிங்க, அப்படி காபாவுடைய கட்டிடம் வளருது, ஹைட் ஆகுது. இப்ராஹிம் நபி கையை தூக்கணும், மேல தூக்க முடியாது, காபா அதை விட ஹைட் ஆகுது. அந்த கல் அப்படி வளருது. கல்ல வளர்க்கிறான் அல்லாஹ், அதுக்கு மேல இன்னொரு கல் வைக்கல. அந்த கல் அப்படியே ஹைட்டாக காபாவை கட்டி முடிச்சு இறங்குறாங்க. அவங்க காலை கல்லில் பதித்து விட்டான். இப்ப நீங்க போய் பாருங்க, கூண்டுல வச்சு பார்க்கணும். ஏன்? அல்லாஹ் சொன்னா என் அத்தாட்சியை பாருங்கிறான். போய் பார்க்கிறோம், இப்ராஹிம் நபியுடைய கால் பாதம் அங்கே பதிந்திருக்கு. அதை பார்த்துட்டோம்னா இப்ராஹிம் நபியுடைய கால் அளவு தெரிஞ்சுக்கிடலாம். அது எதுல பதிச்சானன்னா பாறையில் பதித்தான். என்னுடைய வல்லமையை பார்ப்பதற்கு வா நீ காபாவிற்கு என்கிறான் அல்லாஹ். ஒமன் தகலஹு கான ஆமினா, உள்ளே வந்தாயா, நான் கொடுக்கிற முதல் பரிசு காலமெல்லாம் நீ இழந்த சந்தோஷத்தை, நீ சந்தித்த சங்கடங்களை, உனக்கு ஏற்பட்ட துயர்களை துடைத்து உன்னை நிம்மதியுடையவனாக ஆக்கி விடுவேன். யாராவது நான் காபாவுக்கு போன நிம்மதி கிடைக்கலன்னா நீங்க உண்மையிலேயே குர்ஆனுடைய வாழ்க்கையில இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, ஒமன் தகலஹு கான ஆமினா, உள்ளே வந்தால் அவருக்கு நிம்மதி உண்டுங்கிற அல்லாஹ். சாலிஹீன்கள் ஏதாவது கஷ்டமா காபா உள்ள போயிடுவாங்க, உள்ள போய் 2 ரக்காத் தொழுதாங்க, ஒரு தவாப் செய்வாங்க. அவங்க சொல்லுவாங்க, எல்லா துன்பத்தையும் மொத்தமா அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விட்டான். நாங்க இன்னைக்கு முராக்கபா கொடுக்கிறோம் பையத்தான முரீதுகளுக்கு. முராக்கபான தியானம் இருக்கு. கொஞ்ச நேரம் கண்ணை பொத்திடுறது,
அப்படியே கிபிலா முன்னோக்கி உட்கார்ந்துறது. இதுல ஒண்ணுமே இல்லை, திக்ர் இல்லை, ஃபிக்ர் இல்லை. அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாவோடு நான் இருக்கிறேன், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாவுக்கு முன்னால் இருக்கிறேன் சிந்தனை அப்படி உட்கார்ந்துறது. வெளி சிந்தனை வரக்கூடாது, கவனம் திரும்பக்கூடாது. அப்படியே ஒரு 10 நிமிஷம் சாலிஹீன்கள் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் முழு கவனத்தை அல்லாஹ்வோடு கொண்டு நிறுத்திடுவோம். அப்படி நிறுத்திட்டு அவர் 10 நிமிஷம் கழிச்சு எழுந்திருக்கிறார். அவர் சொல்றார், இத்தனை காலமும் இருந்த அத்தனை கவலையும் போய் நிம்மதியாகி விட்டேன். நிம்மதியை கொடுக்கும் மிகப்பெரிய அமல் முராக்கபா. சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், போர்க்களம் நடக்குது, உஹது போர்க்களம். சஹாபாக்கள் எல்லாத்துக்கும் ஒரு கவலை வந்துட்டு. என்ன கவலைன்னா, உஹது போர்ல ஒரு தவறான செய்தியை வேகமா பரப்பிட்டாங்க. தவறான செய்தி வேகமா பரப்புறாங்க. என்ன செய்தி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்கள். வதந்தி. நான் சரியான நேரத்தில் முடிச்சிருவேன். நான் எல்லா இடத்துலையும் சொல்றது, பேசிக்கிட்டே இருக்கணும், எத்தனை மணி நேரம்னாலும் பேசணும். இது அல்லாவை பற்றி பேசும் பேச்சு, ரசூலை பற்றி பேசுகிற பேச்சு. இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போவதற்காக பேசுறோம். அல்லாஹ் நசீபாக்குவானாக. இது எல்லாம் முடிக்கிறதுலாம் இல்லை, முடிக்கவும் எங்களால முடியாது, சக்தியும் இல்லை. நேரம் ஆயிட்டா முடிச்சுக்கணும். நேரம்தான். பயானுங்கிறதெல்லாம் திட்டமிட்டெல்லாம் வர்றது இல்லை. அல்லாஹ்ட்ட சொல்றது, அங்க போனா அவங்களுக்கு என்ன தேவையோ நீ பேசு, நான் பேசவில்லை, என் ரப்பே பேசினான். இந்த நாவை வைத்து பேசுகிறான், அவ்வளவுதான். எங்கே அவனை மறப்பது, எங்கே விலகுவது அவனை விட்டோம். நம்ம புகழ் வந்துச்சா அது அல்லாவுக்கு தான் புகழ். பெருமை வந்துச்சா அது அல்லாவுக்கு தான். யாராவது குறை சொன்னாங்களா நம்ம விலகினோம். குறையை தன்னோடு சேர்க்கணும், புகழை ரப்போடு சேர்க்கணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. ஏன் பலகீனம்? நம்ம ஏதோ தவறு செய்துட்டோம். இன்னைக்கு நம்ம முன்க துஹா தொழலையோ, நீ காலையில் அல்லாட்ட இஸ்திகாரா பண்ணலையோ, அல்லாட்ட நீ காலையில துவா கேட்கலையோ, அதனால தவறு வந்திருக்கிற. அல்லாட்ட ஒரு பொது துவா கேட்பேன், எந்த ஊருக்கு கூப்பிடுறாங்களோ அந்த ஊருக்கு நான் போறது ஹைர்னு அனுப்பி வை, ஹைர் இல்லைன்னா நிறுத்தி வை. சும்மா டப்புலாம் போறது இல்லை. இது டெய்லி இப்போ ஒவ்வொரு நாளும் முன்னால கூப்பிட்டா கேட்டுட்டு பதில் சொல்றது அப்படி இல்லை, கூப்பிட்டாலே பதில் சொல்றது. ஒவ்வொரு நாளும் அட்வான்ஸா இஸ்திகாரா பண்ணிடுறது. போறது ஹைர்னா அனுப்பு, ஹைர் இல்லாட்டா நிறுத்து. நான் போனா அங்க பிரயோஜனம் கிடைக்கும் அந்த மக்களுக்குன்னு அனுப்பு, பிரயோஜனம் இல்லையா நிறுத்திடு. அதனாலதான் பயான் செய்யும்போது இடையில டீ கொடுத்தா நான் விரும்புறது இல்லை, ஏதாவது சப்பலை பண்ணா விரும்புறது இல்லை. காரணம் என்ன? கவனம் எங்கேயோ போயிடும். நேரங்கிறது பெரிய தியாகம். பல மணி நேரம் பயணம், இன்னும் பல மணி நேரம் பயணம் செய்து மகரிபில புரோகிறான். ஆக அல்லாட்ட கேட்டோம், இங்க வர்றது ஹைரா அனுப்பு. ஹைர்னா என்ன? இங்க நான் வருவதால் இந்த மக்கள் பயனடையணும், பயனடைந்தால் அனுப்பி வை, இல்லைன்னா ஸ்டாப் பண்ணி. நப்சுக்கு இல்லை பயணம். அதற்கு கேட்டாங்க, அல்லாட்ட கேட்டோம், அல்லாஹ் போன்னு சொன்னா வந்துட்டோம். இங்கே மாற்றம் நடக்க வேண்டும். இரக்கமுள்ள ரப்பு தௌஃபீக் செய்வானா. நீங்கள் மாத்திரமல்ல, லட்சோப லட்ச மக்கள் இனி கேட்பார்கள், அவங்க மாற்றம் அடைவார்கள். இங்கே நான் ஹஜ்ஜை பற்றி பேசுகிறேன், நாளை ஒருவர் அப்ளிகேஷன் போடுவார். எங்கே இருந்து போடுவார்? சென்னையிலிருந்து போடுவார். என்ன ஹஜ்ரத், நீங்க அங்க பேசின பேச்சு கேட்டவுடனே முடிவு பண்ணிட்டு ஹஜ்ஜுக்கு போயிடணும். தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, ஹஜ்ஜை செய்யுங்கள், உம்ராவை செய்யுங்கள், மீண்டும் ஹஜ்ஜி செய்யுங்கள், உம்ராவை செய்யுங்கள். தாபிஉ, ஒன்றுக்கு பின் ஒன்றாக செய்து கொண்டே இருங்கள், வறுமையும் வராது. இன்னொரு பக்கம் பாவமும் அழிக்கப்படும். நான் பாவம் அழிக்கப்பட்டால் கிடைக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? நான் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பாவம் இல்லாத மனிதனாக வாழ்றதை விட பெரிய பாக்கியம் ஒன்றும் இல்லை. மாநபியின் அருள் நிறைந்த மதீனா. அப்ப மக்காவுக்கு போயிட்டா நிம்மதியாகிறோம். காலமெல்லாம் கிடைக்காத நிம்மதி மக்காவிலே. ஹஜ்ஜிலே நிம்மதி. ஹஜ்ஜு வறுமையை போக்குகிறது, ஹஜ்ஜு பாவத்தை அழிக்கிறது. ஒரு ஹாஜி, அவருக்கு கூலி என்னன்னு கேட்டாங்க ரசூல்கிட்ட. புண்ணியாவுல கூலியே இல்லைண்டா. என்ன கூலி கொடுக்க முடியும்? தொழுகைக்கு கூலி, ஹித்மத்துக்கு கூலி, நோன்புக்கு கூலி, தொழுகைக்கு கூலி. லைஸ லஹுல் ஜஸா இல்லல் ஜன்னா, சொர்க்கம் மட்டுமே கூலி. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. இப்ப நான் அன்று பிறந்த பாலகன், உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். அன்று பிறந்த பாலகன் நான் சொன்னா அதுதான் சுன்னத். ரசூல் சொல்றாங்க, அன்று பிறந்த பாலகன், எனக்கல்ல பெருமை, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு பெருமை, அதுல அல்லாஹ்வுக்கு பெருமை. அதுல ஒன்னு அன்று பிறந்த பாலகனாக அனுப்பியிருக்கிறேன். நீங்க நன்கு யோசியுங்கள். நான் வாழ்க்கையில் அன்று பிறந்தவனாக மாறுகிற ஒரு வாழ்க்கை அல்லவா ஹஜ்ஜு கொடுக்கிற வாழ்க்கை.
காசு இருந்து வசதி இருந்து வாய்ப்பு இருந்து ஒருவர் பிற்படுத்தினால் ஹஜ்ஜி இல்லாமல் மௌத்தானால் அவர் மௌத்து ஈமானோடு வரும் என்று நான் உத்தரவாதம் தரமாட்டேன் என்றார்கள் நபிகள் நாயகம். இன்னும் பிற்படுத்துறவங்க என்ன நிலையில போகணும்? எல்லாம் இருக்குது, நம்ம நாட்டில் பிற்படுத்திக்கிட்டே இருந்தா நாளை 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 என்றால் என்றைக்கு செய்ய போகிறீர்கள்? இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் முடிவு எடுப்போம். இந்த ஆண்டு போவதற்கு தௌஃபீக் செய்வானாக, கேட்போம், கொடுப்பானாக அல்லாஹ் இருக்கிறான். நான் நிறைவு கோருவேன், மதீனா அருள் நிறைந்த இடம். சாலியங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே மதீனா வச்சிருந்தாங்க. தேவைகளை போய் அல்லாட்ட கேட்பாங்க, ரசூல் தர்பார்ல போய் சலாம் சொல்லுவாங்க. அல்லாஹ் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வச்சே தேவையை முடித்தான். ஹஸரத் அபு கைருல் மக்ரிபின்னு ஒரு பெரிய சூஃபி, அபுல் கைருல் மக்ரிபி உம்ரா ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. நபியினுடைய ரவுதாவுக்கு வந்துட்டாங்க. வந்து சலாம் சொன்னாங்க, போயிட்டாங்க. 2வது நாள் சலாம் சொல்றாங்க, போயிட்டாங்க. சாப்பிட ஒண்ணும் இல்லை, எல்லாமே தீர்ந்து போச்சு. கொண்டு வந்த உணவு எல்லாம் காலி. அவங்க எல்லாம் கையில ரெடி பண்ணி வருவாங்க, ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கெல்லாம் கடைகள்லாம் கிடையாது, தயாரோடு இருப்பாங்க. நிறைய பேர் கொண்டு வந்திருப்பாங்க, இவங்க கேட்க மாட்டாங்க. என்ன காரணம்? அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் கேட்க மாட்டேன்னு ஒரு அசாய் உறுதி எடுத்திருந்தாங்க. அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானா. நான் அல்லாஹ்ட்ட அடிக்கடி துஆ செய்யறது, ரப்பே நீ தான் எனக்கு கொடுக்கணும். ஏன்? உன்னை தவிர யார்ட்டையும் கேட்டதில்லை, உன்னை தவிர யார்ட்டையும் கேட்கவும் தெரியாது. தேவை இருக்குது, சொன்னதில்லை. சொல்ல வேண்டிய தேவை உனக்கும் இல்லை. என் தேவை என்னன்னு உனக்கு தெரியும். உரிமையோடு பேசுங்கள் அல்லாஹ் இடத்தில். அல்லாஹ்ட்ட பேசுறதே ஒரு இன்பம், அல்லாஹ்ட்ட பேசுறதே ஒரு மகிழ்ச்சி. அல்லாஹ்வோடு பேசி பாருங்கள், உங்க பேச்சை கேட்டு அவன் ரசிக்கிறான். பேசதான் நம்ம தயார் இல்லை. ரொம்ப அழகானவன் ரப்பு, ரப்புன் ஜமீல், ரப்புன் கரீம். அவன் அழகானவன், அவன் விசாலமானவன். வஹுவல் கவியுல் அஸீஸ், எல்லா சக்தியும் உடையவன், ஆக மகத்துவமிக்கவன். யாரும் அவனை மிகைத்து விட முடியாது. அஸீஸ், யாரும் அவனை மிகைக்க முடியாது. குர்ஆன்ல சொன்ன வார்த்தை. அப்படி ஒரு ரப்ப வச்சுட்டு என்னமெல்லாமோ வாழ்க்கையில பட்டு 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 நொந்து போனோம். நாம நொந்து போனதுக்கு அர்த்தமே இல்லை. நாமவே நாமை நோவ வைத்துக் கொண்டோம். நம்முடைய ரப்ப நினைச்சா நீங்க நொந்தே போக வேண்டாம். அல்லாஹ் இந்த வார்த்தையை வாழ்க்கையாக்க தௌஃபீக் செய்வாங்க. அபுல் கைருல் மக்ரிபி 2 நாள் ஆச்சு, சாப்பிட ஒண்ணும் இல்லை, தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டாங்க. 3வது நாள் ஒண்ணும் இல்லை, 4வது நாள், 5வது நாள் நைட்டு சர்க்காருடைய தர்பாருக்கு வர்றாங்க. இஷா தொழுகையில, யா ரசூலல்லாஹ், அந்த லைஃபுக்குள் லைலா யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு ராத்திரி உங்க விருந்தாளியா வந்திருக்கேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் சொன்னதில்லை. இன்னைக்கு உங்க விருந்தாளி. என்ன முடியல, அவர் சொன்னார், இதுக்கு மேல நான் நிக்கவும் முடியல, படுக்கவும் முடியல, 5 நாள் பட்னி இருந்தாச்சு. உங்க விருந்தாளி அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு மஸ்ஜித் நபவியில மெம்பர் படி இருக்கு பாருங்க, மெம்பர் படி பக்கத்துல ஒரு கொஞ்சம் கேப் இருக்கும், அந்த இடத்துல போய் படுத்துக்கிட்டார். அன்னைக்கெல்லாம் பள்ளிவாசல்ல படுக்கிற வாய்ப்பு இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் உள்பள்ளி எல்லாம் பூட்டிடுறாங்க. சலாம் சொல்ற வாசல் மட்டும் 24 ஹவர் திறந்துருக்கும். ஏன்னா சர்க்காரை போய் சந்திக்கிறதுக்கு அடப்பே கிடையாது, அடைக்கவும் கூடாது, அடைக்கவும் முடியாது. அல்லாஹ் அந்த சர்க்காருடைய தர்பார் தினமும் போக தௌஃபீக் செய்வானா. நாங்க முராக்கபாவிலே போக சொல்றோம். முராக்கபா கொடுக்குறோம் பாருங்க, அதுலேயே போறது, அப்படியே தவாப் செய்யறது, அப்படியே ரவுதாவுக்கு போறது, ரசூலுக்கு சலாம் சொல்றது, ஒரு பெரிய வாழ்க்கைங்கிற. சில பேருக்கு தரீக்கானா என்னாண்டே தெரியறது இல்லை. ஏதோ ஒரு வகையான கண்ணை கட்டி எங்கேயோ கூட்டு போறாங்க நினைக்க. தரீக்கானா அல்லாட்டையும் ரசூல்ட்டையும் கொண்டு போய் உங்களை 100க்கு 100 உண்மையாக அல்லாட்ட ரசூல்ட்ட பேச வச்சிடுறது, அதான் தரீக்கா. அவங்களோட நிஸ்பத்தாக்கி விடுறது, முராக்கபாவிலேயே ஜியாரத்து பண்ணிடுறது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்கட்டும். ஆனா லைஃபுக்கள் லைலா யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு ராத்திரி உங்க விருந்தாளியா வந்திருக்கிறேன். 1 மணி நேரத்தை நெருங்கி வருவதால் சரியாக முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நான் ராத்திரி உங்கள் விருந்தாளின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு போய் அங்க படுத்துட்டார். தூங்கிட்டு இருக்கிறாங்க. சையதுனா அலியன் கர்ரமல்லாஹ் கனவுல வந்து எழுந்துறீங்கன்னாங்க. நான் அலி, எழுந்துறீங்க. உடனே எழுந்திருச்சேன். ஒரு ரசூலுல்லாஹ் சர்க்கார் வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு வந்துட்டு இருக்கிறாங்க. எழுந்துறீங்க. யாரு? அபுல் கைருல் மக்ரிபி. எழுந்துறீங்கன்னாங்க. நான் உடனே எழுந்திருச்சிட்டேன். முகமது ரசூலுல்லாஹ் பின்னால வர்றாங்க. என்னை எழுப்பி விட்டது அலி ரலியல்லாஹு அன்ஹு. இதெல்லாம் இப்ப ஹயாத்துல இல்ல, கனவுல. கனவுல ரசூல் ஜனாசா, ரசூல் வஃபாத்தான பின்னால எழுந்திருச்சிட்டேன். பெருமானார் வந்துட்டாங்க. வந்த உடனே என்னை பார்த்து அப்படியே கையை பிடிச்சி ஒரு ரொட்டியை கையில கொடுத்தாங்க. கொடுத்து, குல் அந்த லைஃபி, நீ என் விருந்தாளி சாப்பிடலாம். அவர் என்ன சொன்னார்? இஷால
இன்றைக்கு ராத்திரி உங்க விருந்தாளின்னார். அந்த விருந்தாளின்னு அவர் சொன்னது சர்க்காருடைய காதுல கொண்டு அல்லாஹ் சேர்க்கிறான். நான் சொல்ற சலாம் ரசூலுக்கு போகாமலா இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ்னு நான் பெருமானார் ரவுதால போய் சொல்லிட்டு வர்றேன். ரசூல் என்ன பார்க்கறாங்க, என் சலாத்துக்கு பதில் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். நான் ஜியாரத்து பண்ணாம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கலாமா? மதீனா போறதை பிற்படுத்தலாமா? தஹியாத்துல ஓதுறோம், ஐயுஹன் நபி அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, நாயகமே தங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். நபிக்கு சலாம் சொல்லலைன்னா தொழுக கூடாது. தொழுகையில சொல்றேன், நான் ரவுதால போய் நேருக்கு நேரா பெருமானார் இப்படி அடக்கம், இதான் ரசூலுடைய முகம், நல்லா கவனிங்க, இப்படி அடக்கம், இப்படி பாக்குறாங்க, ரசூல் முகம் இங்க இருக்குது, நான் இங்கதான் எங்க சலாத்துக்கு அனுமதி, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். அவங்க முகத்தை நான் பார்த்து சலாம் சொல்றேன், அவன் முகம் என் கண்ணுக்கு தெரியல, என் முகத்தை அவங்க பார்த்துட்டாங்க, இந்த முகம் ஒளிமயமான முகமாக மாறுது. சர்க்கார் பார்வைப்படுது. அர்த்தமில்லாத சியாரத்து வேண்டாம் என்கிறேன். மதீனா செல்லுங்கள், அர்த்தமான முறையில் செல்லுங்கள். அன்னலாரின் முகம் என் முகத்தில் படப்போகிறது என்று போங்க. அந்த முகம் இந்த முகத்தில் படும், இந்த முகம் ஒளியாகும். அல்லாஹ் நான் இந்த முகம் அந்த முகத்தை பார்த்துருவேன். அல்லாஹ் கொடுக்கிறவன். நான் கேட்கிறது, நபியை பார்க்காமல் எங்க ரூஹு பிரியக்கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. உமா நபியை பார்க்காம மூத்தா போனா அந்த மௌத்து எப்படி அழகா இருக்கும் இல்லையா? உணர்வு பூர்வமாக சிந்திக்க சொல்கிறேன். இது வார்த்தை அல்ல, உங்கள் வாழ்க்கை. இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகிறோம், ஜியாரா போகிறோம், மாணவியர் ரவுதா, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அன லைஃபுக்கல் லைலா, ராத்திரி விருந்தாளியா வந்திருக்கிறேன், சாப்பிடல போகல எல்லாம் விவகாரம்லாம் சொல்லல, 5 நாளா பசியெல்லாம் சொல்லல, விருந்தாளி. ரசூல் சொல்றாங்க, சாப்பிடுப்பா. அவர் போதும்னார், சாப்பிட்டார். இன்னும் சாப்பிடுனாங்க. பெருமானார் விருந்தாளின்னா எப்படின்னா, பெருமானார் விருந்தாளியை கவனிக்கிற விதம் ரொம்ப அழகான. விருந்தாளி அப்படி கவனிப்பாங்க. ஒரு விருந்தாளிக்கு இமாம் கசாலி எழுதுகிறார், லைஸ ஃபில் தியாஃபத்தி ஸரப், விருந்தோம்பலில் ஒண்ணுக்கு பல வெரைட்டிஸ் வைப்பதில் எந்த இஸ்ராஃபும் இல்லை, விரயம் இல்லை. எங்க வீட்டுல நான் 3 கறி வச்சு 4 கறி வச்சு சாப்பிட்டா போதும், 10 கறி வச்சு சாப்பிட்டா அது ஏன்பா விரயம் பண்றப்பாங்க. விருந்தாளிக்கு 15 கறி நீங்க வச்சாலும் அது விரயம் அல்ல. ஏன்? விருந்தாளியை சங்கைப்படுத்துவது அது ஈமானின் அடையாளம். மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபா, இமாம் புகாரி அறிவித்த ஹதீஸ். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர்கள் விருந்தாளிகளை சங்கைப்படுத்துங்கள். உங்க வீட்டுக்கு நான் விருந்தாளியா வர்றேன்னா நான் பாக்கியமான ஆள் இல்ல, நீங்க பாக்கியமான ஆள். எவ்வளவு முடியும்? விழுந்து விழுந்து கவனிக்க. பெருமானார் இன்னும் சாப்பிடுனாங்க, சாப்பிட்டார். இன்னும் சாப்பிடுனாங்க, சாப்பிட்டார். கடைசியாச்சுன்னா வயிறு நிரம்பிட்டு யார சூழல்லான்னாங்க. பாதி ரொட்டி தான் சாப்பிட்டு இருக்கிறார், இன்னும் பாதிய சர்க்கார்ட்ட கொடுக்கிறார். சாப்பிடுனாங்க, வாங்கி வச்சுக்கிட்டார். வச்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடை பெற்றாங்க. ராத்திரி கனவு அது கலைஞ்சி காலையில எழுந்திருக்கிறார். எழுந்திருக்கும் போது அவர் சொல்றார், என் வயிறு நிரம்பி இருந்துச்சு, அது உண்மை. அதை தாண்டி பாதி ரொட்டி கையில இருந்துச்சுங்கிறார். பாதி ரொட்டி சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட கொடுத்த அந்த ரொட்டி பாதி சாப்பிட்டேன், பாதி என் கையில் இருக்கிறது. என்ன கனவு அது, என்ன வாழ்க்கை அது, என்ன உணர்வு அது. எத்தனை பெரிய மனிதர்கள் ரசூலோடு தங்கள் உணர்வுகளை சம்பந்தப்படுத்தினார்கள். எங்கே வாழுகிறோம் நாம்? வாழுங்கள், நிஜமாக வாழுங்கள், வாழுங்கள், நிஜமாக வாழுங்கள். அல்லாஹ்வோடு ரசூலோடு அழகிய உறவுகள் வையுங்கள். அங்கங்க தொடர்புகளை வளர்த்துக்கிட்டே போறோம், அல்லாஹ் ரசூலுடைய தொடர்பை குறைச்சிக்கிட்டே போறோம். ஒரு வியாபாரத்துக்காக தொழுகை விட்டுறோம், நோம்ப விட்டுறோம், அஜ்ஜா அடுத்த வருஷம் பார்த்துக்கிடுவோங்கிறோம். இதனால நான் இழந்தது ஒன்றல்ல இரண்டல்ல, அதை முதன்மைப்படுத்துங்கள். இது எல்லாம் உங்கள் காலடியில் 1000 முறை முத்தமிடும் உலகம், உங்கள் காலடியை முத்தமிடும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜினுடைய அட்மிஷன் ஹஜ்ஜி கமிட்டியில ஏற்பாடாகி நடந்துட்டு இருக்குது. இது இந்த பகுதியினுடைய ஹஜ்ஜி கமிட்டி ஜமாத்துல் உலமா இணைஞ்சு நடத்துற ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. ஹஜ்ஜி கமிட்டியில ஏற்பாடுகள் நடக்குது. அட்வான்ஸா முந்துங்க, ஏற்பாடு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் பேரு பதிய இதுவரைக்கும் ஆசை இல்லை. இப்ப நீங்க சொல்லுங்க, நிம்மதி கிடைக்கும், வறுமை போகும், பாவம் மன்னிக்கப்படும், சொர்க்கவாசி நீங்கள். இதுக்கு என்ன காலத்தை பிற்படுத்துறது? இப்பவுமே உங்க மனைவிட்ட போங்க, மஷோரா பண்ணுங்க, அட்மிஷன் பண்ணுங்க, முயற்சி எடுங்க, இருக்கிற காசை கொடுத்து இறங்குங்க. பாக்கி காசை கொடுக்கிற பொறுப்பு அல்லாவே நீ என்று சொல்லுங்கள். அல்லாஹ் கைவிட்ட வரலாறே இல்லை. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, கஷ்டங்களை போக்குவானாக, நிம்மதியை நசீபாக்குவானாக, ஹயாத்து பூரா சரியா நடக்க செய்வானாக, உணர்வு பூர்வமா உண்மையான மனிதர்களா வாழ வைப்பானாக. பேரு புகழ் எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ் ரசூல் அடைகிற ஒரு உயரிய குறிக்கோளை தருவானாக. ஹயாத்து வரையிலும்
படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக, ஆஸ்பத்திரி வாழ்க்கை அதன் செலவு செலவுகளிலிருந்து பாதுகாப்பானாக, நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக, நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பானாக. வியாபாரிகளின் வியாபாரங்களில் பரக்கத் செய்வானாக. கடனாளிகளின் கடன்களை தீர்த்து வைப்பானாக. இதுவரையிலும் தொழில் துறைகளில் முன்னேற்றம் இல்லை, பரக்கத்து இல்லை. அல்லாஹ் இப்போது கேட்கிறோம், அவர்களுக்கு பரக்கத்தின் வாசலை திறந்து வைப்பாயாக, ஹலாலின் வாசலையும் திறந்து வைப்பாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. அது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதர வைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி